ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை, அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம புல்டோசர் யோகி, அதாவது யூபி முதல்வர், உத்தரப்பிரதேச முதல்வர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதல்வர், மோடியினுடைய மாற்று என்று சொல்லக்கூடிய யோகிதான் ஒரு சட்டத்தை போட்டிருக்காரு. இங்க லக்னோவில் இருக்கின்ற, அதாவது லக்னோ ஊபியினுடைய தலைநகர் லக்னோ கபாப் இறைச்சிக்கு மிகவும் பெயர் போனது. இந்த கபாப் இறைச்சியை செய்கிறவர்கள் எல்லோருமே இஸ்லாமியர்கள். இந்த கபாப் இறைச்சி, அந்த இறைச்சிக்கு கறி துண்டுகளை பயன்படுத்த, அதாவது அடுப்பு கறி, நம்ம சீமை கருவேல கறி இருக்குல்ல, அது இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இந்த சீமை கருவேல கறியை பயன்படுத்தக்கூடாது, கேஸில் தான் அந்த கபாப் கறியை சுட வேண்டும் என்று ஒரு உத்தரவு, அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறார். அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம். ஏற்கனவே புல்டோசர் வச்சு வீடுகள்லாம் இடித்து தள்ளினார், கேள்வி கேட்பாடில்லை. ட்ரெயினில் மாட்டிறைச்சி கொண்டு போனதாக சொல்லி ஒரு இஸ்லாமிய பெரியவர் தாக்கப்பட்டார். அதற்கும் கண்துடைப்பு நாடகம் நடவடிக்கை. வாங்க பார்க்கலாம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. கபாப் இறைச்சி என்பது இறைச்சியை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி நீளமான ஒரு கம்பியில் குத்தி அதை அந்த வெந்து கொண்டிருக்கின்ற தணல்லே சுட்டி எடுக்கிறத கபாப். அதை திருப்பி ஒரு பக்கம் சுட்ட உடனே அடுத்த பக்கம் திருப்பி வைப்பாங்க. ஒரு பெரிய இரும்பு அடுப்பில் கீழே தணல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த, அதாவது அடுப்பு கறி அடுப்பு, அது இந்த வேலிக்கருவை கறி தான் பெரும்பாலும் பயன்படுறது. நம்முடைய இங்கேருந்து மூட்டம் போடுற வேலிக்கருவை கறி அங்கே வாங்கிக்கிறாங்க. இது ஸ்பெஷல். இந்த மூட்டம் போடுற கறி அரபு நாடுகள் வரைக்கும், எகிப்து, எல்லா இடத்துக்கும் எக்ஸ்போர்ட் ஆகுது இங்கேருந்து. சீமக்கருவேல கறி சாதாரண விஷயம் இல்லை. இந்த சுட்டு சாப்பிடுகின்ற இந்த கெபாப் இறைச்சி என்பது இஸ்லாமியர்கள், அதாவது முகலாயர்கள் இங்கே அறிமுகப்படுத்தியது. இது பாரசீகத்தில் தான் பிரதான உணவு. பாரசீகம், துருக்கியில் மிக பிரதானமான உணவு. துருக்கி, எகிப்து, இந்த மாதிரி அரபு நாடுகள் எங்கே இருக்காங்களோ அவங்க தான் இதை அறிமுகப்படுத்தினாங்க. முகலாயர்கள் இந்தியர்களுக்கு அறிமுகப்படுத்திய ஒரு சில உணவுகளில் இது முக்கியமானது. சர்பத் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. எலுமிச்சம்பழம் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. ஏன்னா சர்பத்தோட எலுமிச்சம்பழம் வரும்ல. அப்புறம் எலுமிச்சம்பழத்தை தான் இவங்க இப்போ மந்திரிக்கிறதுக்கு, கோயிலில் மாலை கட்டி போடுறதுக்கெல்லாம் எலுமிச்சம்பழத்தை நம்ம ஆளுக பயன்படுத்திக்கிட்டாருங்க. ஆனால் கொண்டு வந்தது முகலாயர்கள். எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்தது. இன்னும் பேப்பர், பல்வேறு தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தது. ஒரு படையெடுப்பு என்பது தொழில்நுட்ப மாற்றம் தானே. ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்துறத ஒரு படையெடுப்பு என்பது. அப்படி முகலாயர்களால் கொண்டு வரப்பட்ட விஷயம்தான் கெபாப். இது ரொம்ப மிகுந்த. இந்த கெபாப்புக்கு எல்லோருமே, இஸ்லாமியர்கள், இந்துக்கள் என்று இல்லை, எல்லோருமே உலகம் முழுவதும் கெபாப் இறைச்சிக்கு மிகவும் ரசிகர்கள், அடிமைகள், கோடிக்கணக்கானவர்கள் விரும்பி சாப்பிடுகின்ற இந்த கெபாப் இறைச்சி. இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே சுட்டு தர்றது. அதுவும் இந்த கறி அடுப்பில் சுட்டு தர்றது தான் இந்த உணவினுடைய ஸ்பெஷாலிட்டி. இதை, அதாவது 100க்கு 99% செய்து கொடுப்பவர்கள், இதை வைத்து பிழைப்பவர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்கள் பிழைக்கலாமா? அது இந்த நாட்டினுடைய கொள்கைக்கு எதிரானதில்லை. அதனால் இஸ்லாமியர்கள் இனிமேல் கேஸ் அடுப்பில் தான் சமைக்கணும். கேஸ் அடுப்பில் தான் இந்த கெபாப் இறைச்சியை சமைத்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு யோகி. ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்படை தான். கறி அடுப்பில் சமைச்சா அந்த புகை சுற்றுச்சூழல் பாதிப்படை தான். அதனால் கேஸ் அடுப்பு தான் இது பண்ணணும். கேஸ் அடுப்பில் பண்ணி பார்த்தா அது அந்த ருசி இல்லை, அந்த இது கிடையாது. அது விற்பனையெல்லாம் மந்தமாயிருச்சு. அது யாரும் வாங்க மாட்டாங்க. அந்த சுட சுட அந்த கறியில், அந்த அடுப்பு கறி, மரக்கறி, வேலிக்கருவை கறியில் அப்படி திருப்பி திருப்பி பிரட்டி பொன்னிறத்தில் வறுத்து கொடுத்தா, சுட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இதுதான் பிஸ்னஸினுடைய டாக்டிஸ். ஆனால் இவர் கேஸில் சமைக்க சொல்கிறார், சுட சொல்கிறார். ஏன்னா சுற்றுச்சூழல் கெட்டு போயிருந்தார்.
ஏன்னா யாகம்னு பண்றீங்க, ஹோமம்னு பண்றீங்க. நாடு முழுவதும் கங்கை கரையில் ஆயிரக்கணக்கான, அதே லக்னோவில் ஆயிரக்கணக்கான சாதுக்கள்ங்கிற அதுங்கிற இதுங்கிற குளிக்காத சாமியார்கள்லாம் அங்கே குளியலை தோண்டிக்கிட்டு அதில் பல்வேறு காட்டுக்குச்சிகள் பல்வேறு இதுகளை போட்டு புகையை கிளப்புறாங்க, ஹோம புகையை. அதில் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படலையா? அது கேட்டால் அக்னி பகவானுக்கு கொடுக்குறானா? அது அக்னி பகவான். இது யார்? எந்த பகவான் இது? இல்லை, இது எந்த இது முஸ்லீம் எரித்தால் அது சுற்றுச்சூழல் கேடு. இவன் ஹோமம் வளர்த்தா அது அக்னி பகவான். சரி, அக்னி பகவான் தானே சாப்பிட்றாரு, அக்னி பகவானுக்கு சாப்பிட கொடுக்கணுமா? அவர் பசியோட இருப்பாங்க அக்னி பகவான். கங்கை கரையில் பூரா பிணங்களை எரிக்கிற மரத்தை விறகு கட்டைகளை வைத்து பிணங்களை வரிசையாக ஒரு நாளைக்கு எத்தனை பிணம் எரிக்கிற, அதெல்லாம் சுற்றுச்சூழல் கேடு இல்லையா? அது கேட்டால் அக்னிக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அந்த அக்னி சாப்பிட்றதுக்கெல்லாம் மிகப்பெரிய புராண கதைகள்லாம் புருடா கதைகள்லாம் வச்சிருக்கானுங்க. உங்களுக்கு தெரியும், அக்னி ரொம்ப ரொம்ப நாட்களாக எரியாமல் காடுகள் எரியாமல் அவர் பசியோடு இருக்காருன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இவங்க காட்டை கிருஷ்ணர் தின்ன கொடுத்தாராம். அதில் தப்பித்து வந்த ஒரு நாகம், அந்த நாகம் காப்பாற்றப்பட்டு அந்த நாகத்தை திருப்பி தீயில போட்டான் அர்ஜுனன். அந்த நாகம் திரும்பி வந்து பிழைத்து ஒரு வழியா பரீட்சித்து மகாராஜாவை கொன்றதாக ஒரு புராண புருடா கதை. நாகராஜன் போய் கொண்டாருன்னு சொல்லி அது ஒரு கதை. இப்படி அக்னி பகவானை சுற்றி பல்வேறு கதைகளை சொல்கிற நீங்கள், ஏழை எளிய முஸ்லிம்கள் ஒரு விறகு கரி அடுப்பில் சுட்டு கொடுத்தால் அது சுற்றுச்சூழலுக்கு கேடு. எப்படி புதுசாக கண்டுபிடிச்சிருக்காம பாருங்க. நாடெங்கிலும் நீ எரிப்ப பல்வேறு குச்சிகள் கோள்களை போட்டு 16 வகையான 32 வகையான குச்சிகள் வேணும்ன்றவாங்க. இந்த தர்ப்பை புற்கள், அந்த புல் இந்த புல், அதில் நெய்யையும் ஊற்றுவாங்க. வஸ்திரம் போடுன்னு சொல்லி வேஷ்டியையும் தூக்கி போடுவேன். இந்த வேஷ்டிகள், நெய், பழங்கள் இதையெல்லாம் போட்டு எரித்து இது பல்வேறு வகையான புகைகள் வருவது இது உடல் நலத்துக்கு நல்லதும்ப. இது சுற்றுச்சூழலை கெடுக்காது. இது ஓசோன் லேயர்களை இவங்க எரிக்கிற ஹோமம். நாடு முழுவதும் பல்வேறு வகையான ஹோமங்களை தினமும் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு பல 100 மடங்கு ஹோமம் செய்வதும் யாகம் வளர்ப்பதும் எகிரிவிட்டது, ஏறிவிட்டது. அக்கினி தீயிலே, வேள்வி தீயிலே நாங்கள் பல்வேறு பொருட்களை போட்டு அக்னி பகவானை பிரீத்தி செய்கிறோம். அக்னி பகவான் மிகவும் பசியோடு இருப்பார், அந்த பசியை போக்குகிறோம் என்று நீ போட்டு புருடாக்கதை விட்டுக்கிட்டு எல்லார்ட்டையும் வாங்கி தீயில போட்டு எரிச்சுக்கிட்டு தட்சிணை வாங்கிட்டு போறியே, இதுல எல்லாம் சுற்றுச்சூழல் பாதிப்படையில. இங்க ஒருத்தர் இருக்காருல பிரதமர், இதெல்லாம் அவருக்கு கண்ணு தெரியாது. இங்கே இஸ்லாமியரை பாடாப்படுத்துவ, இங்கே இஸ்லாமியர்கள் மேல் வன்கொடுமைகளை ஏவி விடுவார்கள். ஆனால் துபாயில போய் இளவரசர் கட்டிப்பிடிப்பார். இப்ப புரூனே போயிருக்காரு. புரூனே சுல்தான் எங்கேயும் போகிறதில்ல, யாரையும் போய் பார்க்கறதில்ல. நான் செல்வந்தண்டா, நான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய செல்வத்தை குவித்து வைத்திருக்கிறவன். தேவைப்பட்டவன் எனக்கிட்ட வந்து வாங்கிட்டு போ. புலவர்கள் தேவைப்படுபவர்கள் தான் தேடி செல்வார்கள். வறிய நிலையில் இருப்பவர்கள் தான் செல்வந்தர்களை தேடி செல்வார்கள். பணக்காரர்களை தேடி சென்று வாயிலில் நின்று அப்பாயின்மெண்ட் வாங்கி புலவர்கள் அப்படித்தான் பார்த்து பொன்னை பொருளை வாங்கி செல்வார்கள். அதே போல மோடி இப்பொழுது புரூனே சுல்தானை பார்க்க சென்றிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் இஸ்லாமியர் தானே புரூனே சுல்தான். நீங்க இந்து மதத்தினுடைய பாதுகாவலர், எதுக்கே புரூனே சுல்தான் காலில் போய் விழுகிறீங்க? அங்கே கட்டி பிடிக்கிறது, இங்கே இஸ்லாமியர்களை கொல்றது. இஸ்லாமியர்கள் அந்த கரியை வச்சு எரிச்சு கபாப் செய்யக்கூடாது என்று இவர்கள் சட்டம் போடுகிறார்கள். இந்து மதத்திலே அதை எப்படியாவது இஸ்லாமியர்களை தொந்தரவு செய்தால், இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஏதாவது சட்டம் போட்டால் இந்துக்களுடைய வாக்குகளை பல்காக வாங்கி விடலாம் என்று மோடியினுடைய, யோகியுடைய எண்ணம். இது அவர்களுடைய அஜெண்டா. ஆகவே இந்த மாதிரியான நீங்கள் எரித்தால் அக்னி பகவான், நீங்கள் எரித்தால், நீங்கள் ஹோமம் செய்தால், நீங்கள் பிணங்களை எரித்தால் அதற்கு பேர் அக்னி பகவானுக்கு நாங்கள் உண்ண கொடுக்கிறோம், அக்னி பகவானுடைய பசியை போக்குகிறோம். ஒரு ஏழை முஸ்லீம் அவன் ஒரு சாதாரண கரித்துண்டுகளை, அடுப்பு கரித்துண்டுகளை வைத்து அதில் சமைச்சு வியாபாரம் செய்து அதில் அவன் குடும்பத்தை காப்பாற்றினான். அதை செய்யாத. சுற்றுச்சூழல் கேடடையுது. இந்த உலகத்தில் சுற்றுச்சூழல்களை மாசுபடுத்தியதே இந்த கும்பல் தான். ஹோமங்களையும் யாகங்கள், வேள்விகள் என்று பல வருடங்களாக ஏமாற்றி பிழைக்கின்ற இவர்களுடைய விஷயமெல்லாம் WHO தெரியும்.
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்கின்ற அந்த WHO பல முறை இவர்களுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு குத்தி காட்டிவிட்டது, குறிப்பிட்டு காட்டிவிட்டது. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லி. இவர்கள் நிறுத்துவதில்லை. ஆனால் அடுத்தவர்களை இது பண்ணி இவங்க நிறுத்துறாங்களா? மிகப்பெரிய காடு தீப்பற்றி எரியுது. இப்போ கலிபோர்னியாவில் காடு தீப்பற்றி எரியுது. என்னவா பண்ணுவீங்க? இங்கேயும் தான் பல்வேறு இடங்கள்ல காடுகள் தீப்பற்றி எரிகிறது. ராஜஸ்தானில் எரிஞ்சிச்சு, யூபியில் எரிஞ்சிச்சு, தமிழகத்தில் எரிந்தது. இதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு காடு தீப்பற்றி எரிந்தால் அதை புகையை போய் நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமா? அதனால சுற்றுச்சூழல் மாசடையாதா? எவ்வளவோ இருக்குது. இந்த கபாப் விஷயத்தில் யோகி இந்த மாதிரி உத்தரவு போட்டு இஸ்லாமியர்களை நசுக்குவது என்பது முழுக்க காழ்ப்புணர்ச்சியிலே செய்கிறார். மத ரீதியிலான வெறுப்பு, மத வெறுப்பு அரசியலில் செய்வதுதான் இது. ஓட்டு அரசியல். இஸ்லாமியர்களை ஒடுக்கிலான், இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டத்தை போட்டால் இந்துக்கள் நமக்கு வாக்களிப்பார்கள் என்ற பழைய பாணி சிந்தனையிலே இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதே யூபியில, இதே அயோத்தியில நீங்க மண்ணை கவ்வியது உங்களுக்கு மறந்து போய்விட்டது. முற்றாக இந்த பாரதிய ஜனதா கட்சி யூபியிலிருந்து துடை தெரியப்படும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அப்படித்தான் நான் சொல்ல முடியும். மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் சரியாக இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு பதிலடியை மிகச் சரியாக தருவார்கள். துடை தெரியப்படும் பாரதிய ஜனதா கட்சி அந்த யூபியிலிருந்து. மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க, கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.